வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் டைம். ஸோ லைட்டாக நர்வஸாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆட்ஸ் எல்லாம் சிலது பண்ணியிருக்கேன். அது வந்து தியேட்டரில் இந்த படத்துக்கு நடுவில் ஆடாக போடுவாங்கள்ல, அதில் தான் நான் என்னை பார்த்துருக்கேன். அது தாண்டி என்னோட ஒரு பர்ஃபாமன்ஸாக என்னோட ஒரு ஒர்க்காக நான் இதுதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீல், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு பிரத்யேகரா ப்ரொடக்ஷன் பிரவீன் சருக்கு தேங்க்யூ, அண்ட் டைரக்டர் சிவா சருக்கும், கொரியோ பண்ண விஷால் சருக்கும், அண்ட் டிஓபி லிங்கா சார். அண்ட் இந்த பார்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு, இது நான் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே வந்து, இதுக்கு முன்னாடி ஆல்பம் சாங் வந்தப்போ எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லாதனால நான் எடுக்கவே இல்லை. ஏதாவது ஒன்று சொல்லி அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் வந்து இது வந்து எனக்கு வரும்போது மெசேஜ் நான் படிக்கும்போது எப்படி இருந்ததுன்னா, இந்த மாதிரி இந்த சாங்கு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஃப் கட் இருந்தது. மேலே வந்து கபிலன் வைரமுத்து சார் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட், அப்புறம் ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. ஐயோ சூப்பராக இருக்குமே, கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ராக் கேட்டப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த பாட்டு நான் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் தான் பண்ணுவேன், முடிவு பண்ண போவேன். அதுக்கப்புறம் ஓகே சொன்னேன். சூப்பரான ஒரு டீம், ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு 2 நாள் தான். பிரவீன் சொன்ன மாதிரி 2 நாளில் இவ்வளோ எடுத்திருக்கோம். ஒரு செகண்ட் கூட கேப் விடாமல் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுக்கு பின்னாடி. அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும். எடிட்டர் உங்களுக்கும் தேங்க்யூ, அண்ட் மேம் உங்களுக்கும் தேங்க்யூ எல்லாருக்கும். ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்களை எல்லாம் விட்டுருங்க, இது வந்து எங்களோடதே கிடையாது. இது வந்து முழுக்க அந்த பாட்டுக்காக மட்டும்தான் இது ஹிட் ஆக போகுது. ஏன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க கபிலன் சார். ஸோ எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. 2014 நண்பர்கள் தவிர மற்றவங்களுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு என்ன அடையாளம் தெரியுதாங்கிறது எனக்கு தெரியலனா சந்தோஷப்படுவேன். ஏன்னா உலகநாயகன் சார் சொல்கிற மாதிரி போட்டிருக்க விஷயத்துக்கு அப்போ தான் மரியாதை. என் கண்ணுக்குள்ளே ஒரு சிறுக்கி கட்டி போட்டாலே என்ன இருக்கி, அதுதான் நான் தான் அது. அப்போச்சி 2014, இப்போ 2026 அவகாட்சி. ஸோ இதுக்கிடையில் நான் நிறையா 13 படங்கள் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் மாஸ்டர்லாம் பண்ணியிருக்கேன். பட் இந்த 12 வருஷம் நீங்கள் என்ன பண்ணன்னு கேட்டிங்கன்னா, இதோட சினிமா ஒரு குடம்பகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கற்றுக் கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்த அந்த மாஸ் எலமெண்ட் வந்து என்னென்னா, இத்தனை வருஷத்துக்கான பயிற்சி தான் அது. அதுதான் நீங்கள் பார்த்தீங்க. மறுபடியும் தாமதமாக இருந்தால் ரொம்ப சாரி. அண்ட் அவகாட்சி, அதாவது 2000 எனக்கு இப்போது 26 இருக்கோம். இப்போ ஒரு 45 டேஸில் இந்த அவகாட்சியை வந்து 2 டேஸில் நாங்கள் ஷூட் பண்ணதுன்னா யாரும் நம்பவே மாட்டுறாங்க. 2 நாளில் தான் ஷூட் பண்ணோம். அதுக்கு காரணம் வந்து பிரத்யேகரா மியூசிக் பாரடைஸ் பிரவீனோட மச்சான், க்ரியேட்டிவ் ஹெட். தேங்க்யூ ஸோ மச்டா. இவர் என் மேலே வச்ச நம்பிக்கை தான். இப்போ நான் வந்து ஒரு கம்பேக்குக்காக போராடிட்டு இருக்கேன். அதுக்காக ஒரு 5-6 மாதமாக டயட்டில் இருக்கேன். அப்போ நான் ஒரு அடுத்து ரீலான்ச் மாதிரி தான், அது செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி தான். ஸோ அதுக்காக எனக்கு ஒரு நம்பிக்கை என் மேலே வைக்கணும்ல, அந்த நம்பிக்கையை மச்சான் அதுக்கு நான் எப்போவுமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் மச்சான், ஃப்ரம் த ஹார்ட். ஸோ இன்றைக்கி விழாவின் நாயகன் சத்தியமாக நான் கிடையாது. லிரிசிஸ்ட் கான்செப்ட் பை கபிலன் வைரமுத்து சார், அவர் தான். அதுக்கப்புறம் மியூசிக் கம்போசர் சார், அவர் யூஎஸில் இருக்கார், பாலா. அதுக்கப்புறம் பத்மலதா மேம். இவங்க 3 பேர் தான் இந்த விழாவின் ஆகச்சிறந்த கரெக்டான சொல்லணும், அவங்க தான் விழாவின் நாயகன் நாயகி. ஏன்னா காரில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் ட்ராக் கேட்டு ஷூட் பண்ணும்போது அது அப்படி இருந்துச்சு. லிரிக் ஆகட்டும், பாடின விதமாகட்டும், பீட்ஸ் ஆகட்டும், ஒரு பாட்டு நம்மளை நடிக்கிறவங்கள ஈர்த்தா தான் அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா ஒழுங்காக பண்ண முடியும். அது பண்ணால் தான் மக்களுக்கு ரீச் ஆகும் இல்லையா? ஸோ அது கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ட்ராக் வந்து ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எப்படி நீ இதுக்கு முன்னாடி வரவேற்பு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இது கொடுப்பீங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அண்டு அதுக்கப்புறம் வந்து டிஓபி லிங்கா, தேங்க்யூ மச்சான். 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆல்பத்தில் நம்ம மீட் பண்ணோம். அப்போ அசிஸ்டன்ட் கேமராமேனாக வந்து இப்போ மெயின் கேமராமேனாக இருக்கேன். நீங்கள் பார்த்த அந்த மாஸ் ஷாட்ஸ் எல்லாமே இவர் தான். இன்னும் மேலும் வளர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் லோகேஷ் ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ரொம்ப அழகாக கட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப உண்மையிலே பர்சனாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம். அப்புறம் கொரியோகிராஃபர் விஷால் கண்ணா, என்ன தலை கொனிறீங்க, வெக்கப்படுறீங்களா? அடுத்தது பேச எப்போயே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. ஸோ இவர்
ஒவ்வொரு லிரிக்குக்கும் ஒவ்வொரு ஊரை மென்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துல ஷார்ட் வைக்கும் போதெல்லாம் சேத்துக்குள்ளே நல்லா தொட வரைக்கும் இருந்தது சேரு. அங்கே வந்து டான்ஸ் ஸ்டெப் போட வச்சார் எங்களை. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டது ஷபானா தான். டிராக்டர் மேலாம் ஏறி விட்டு அதில் ஒரு ஸ்டெப் போட சொன்னாங்க. பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். பட் ஆனால் ரொம்ப அழகாக ஈஸியாக எல்லாருமே அந்த சோகால் ஹுக்கப் ஸ்டெப் வந்து எல்லாரும் பிக்கப் பண்ணி ஆடுற மாதிரியான ஒரு டான்ஸ் தான் இது. ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வி என்ஜாய் த ப்ராசஸ் மாஸ்டர். ஐ விஷ் டு ஒர்க் வித் யூ அகெயின். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். இட் இஸ் அ பிளெஸிங் டு ஒர்க் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து மெயின் என்னோட டிரெக்டர் சிவா அண்ணா, எங்கே இருக்கீங்க வாங்க. இவர் தான் அந்த என்னை வந்து எனக்கு மதுரை ஸ்லாங்கெல்லாம் தெரியாது. அண்ணா வந்து ஃப்ரம் மதுரை. இவர் தான் வந்து அந்த ஸ்லாங் எனக்கு சொல்லி கொடுத்தது. முந்தின நாள் வந்தார், பெருமையாக பேச மாட்டேன். முந்தின நாள் வந்து என்னை கூப்பிட்டாரு, ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஓகே நாளைக்கு மார்னிங் ஷூட் பண்ணிடலாம்ண்ணா. பண்ணிடலாம் சூப்பர் அப்படி யோசிச்சுட்டே இருந்தார். மார்னிங் வந்து ட்ரெஸ் எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. மழை வருது, ஒரு ஃபஸ்ட் ஷாட் வைக்கிறோம். அப்புறம் மழை நின்றுச்சு. என்கிட்ட வந்து கேட்டார், அண்ணா போட்டிருக்கீங்களாண்ணா? என்னண்ணா? இல்லை போட்டிருக்கீங்களாண்ணா? என்னண்ணா ஜெட்டி போட்டிருக்கீங்க? என்னண்ணா கேட்குறீங்க? என்னண்ணா புரியலண்ணா எனக்கு அப்படின்னா. இல்லைண்ணா இப்படி இல்லைண்ணா இப்படி வேணும், நீங்கள் குட்டிக்காரெல்லாம் அடிக்கணும்னாரு. பெருமையாக பேசவே நினச்சிங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, ஸோ அப்போ வந்து கட்டி பிடிச்சி நீங்கள் தான் என் ஹீரோ, அது சூப்பர் சொல்லாமே பண்ணிட்டு வந்துட்டீங்க, பயங்கரம் ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட் நாள் பேக்கப் சொல்லும்போது தொடைய தட்டி வந்தா அப்படின்னாரு. அது எடுக்கலையே என்ன அப்படின்ன. அப்புறம் என்ன நல்லா வந்துச்சானா? இல்லை எடுக்கலன்னாரு. சரி மூஞ்சியில் ரொம்ப சோகமாக இருந்தது. ரெண்டாவது நாள் பார்த்தேன், மறுபடியும் அண்ணன் பேக்கப் சொல்லியாச்சாண்ணே. இல்லை தொடைய தட்டி வந்தா. சரிண்ணே நாளைக்கு இந்த லாஸ்ட் நாள் பேட்ச் இருக்குங்க, அதை முடிச்சு கொடுத்துட்டு போயிருங்க என்ன. மறுபடியும் வந்து தொடைய தட்டின்னாரு. நான் கேட்டேன், நான் ரொம்ப தொடையான நான் காமிச்சிட்டே இருக்க முடியுமா? 5 நாளாக டயட்டில் இருக்கேன், 5 மாதமாக டயட்டில் இருக்கேன். கோழிக்கால் மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து தொடைய தட்டி வந்தானே. சரி தொடைய தட்டி வந்தால் ஷார்ட் எடுத்தாச்சு, எங்கே அந்த ஷார்ட் எங்கேன்னு கேட்குறேன். இல்லை இப்போ வரைக்கும் இல்லை, ஷார்ட்ஸில் போய்க்கலாங்க, ரீல்ஸில் போட்டுக்கலாங்கிறாரு. யாரும் தப்பாக இருக்காதீங்க, பச்சையாக கொச்சையாக பேசுகிறான்னு. இதுதான் பசங்களுக்குள்ள பேசிக்கிற ஒரு விஷயம். ஐ ஹோப் உங்களை ரொம்ப உங்களை திருப்திப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன்னு. ரொம்ப இந்த மாதிரி தான் போச்சு. அவகாட்சி உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு. இந்த கண்டிப்பாக இந்த சாங்குக்கு வரவேற்பு கொடுத்து கண்டிப்பாக எங்களை மாதிரி ஒரு அப்கமிங் வளர்ந்து வர கலைஞர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணோம். அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அவகாட்சியோடைய கதாநாயகி எல்லாமே வந்து ஷபானா தான். ஷபானா கூட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு வந்து எங்களுக்குள்ள ஒரு நட்பு ஒன்று உருவாச்சு. அது இயற்கையாகவே உருவாச்சு. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நாங்கள் 2 நாளாக நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டோம். அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 2 கலைஞர்கள் எங்கிருந்தோ திடீர்னு ஃபஸ்ட் நாளே வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனோன்னா கண்டிப்பாக அந்த ஆர்டிஸ்ட், மெயினாக அந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்கணும். வாங்க எப்படி இருக்கீங்க என்னென்னு அந்த விஷயத்த பேசும்போது தான் 2 நாளில் ஷூட் பண்ணுறதுக்கு அந்த கம்ஃபர்டபுள் கொடுக்குறதுங்கிறது வந்து ஷபானா கிட்ட அந்த ஜென்யூனான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி நான் பார்த்தேன். என்ன அவங்க பார்த்துக்கிட்டாங்க, அவங்கள நான் பார்த்துக்கிட்டேன். அப்படி தான் நான் அந்த 2 நாள் வந்து ஷூட் பண்ணேன். ஏன்னா 9 to 6 நாங்கள் இதை ஷூட் பண்ணவே இல்லைங்க. இது பெருமைக்காக சொல்லலை. காலைல 5 மணிக்கு எழுப்பிவிட்டாலும் சன்ரைஸ் ஷாட்டுக்கு போனோம். 6 மணி 5 மணிக்கு வந்து திருப்பி சன் ஃபால் டவுன் ஆகும்போது கூப்பிட்டாலும் போனோம். 8 மணி 9 மணிக்கு இது ஒரு மலை மேலே ஏறி இருக்கும். நீங்கள் ஃபைனலாக பார்த்த மலை வந்து 9 மணிக்கு என்னோட காரில் வந்து லைட்டை வச்சு அந்த கார் லைட்டை வச்சு மட்டுமே அதை எடுத்தோம். அது மாஸ்டர் தான் அந்த கொலவெறி சம்பவத்துக்கு காரணம். மேலே வரைக்கும் எந்த பாதுகாப்பு இல்லாமல் ஏற்றுனாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த கோயில் முன்னாடி நாங்கள் ரேப் பண்ண அந்த விஷயந்தான் இன்றைக்கி எனக்கு ஒரு மாதிரி கலங்குற மாதிரியான ஒரு ஷாட்லாம் இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து மொத்த டீம் தான்.